திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பாலியல் புகாருக்கு ஆளாகி கட்டாய பணி ஓய்வில் அனுப்பப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கி கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். என்ன நடந்தது? இந்த நடவடிக்கைக்கான காரணம் என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை தலைவராக இருந்தவர் பேராசிரியர் கணேசன். இவர் முதுகலை இறுதியாண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவி பல்கலைக்கழகத்தில் உள்ள விசாரணை குழு புகார் அளித்துள்ளார். அதேபோல் மற்றொரு மாணவி தொலையுணர்வுத்துறை இணை பேராசிரியர் ரமேஷ் என்பவர் மீது பாலியல் புகார் அளித்திருந்தார். இவ்விரு புகார்கள் குறித்து விசாரணை நடத்தியுள்ள விசாரணை குழு இருவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் என சிண்டிகேட்டுக்கு பரிந்துரை செய்திருந்தனர். இதனையடுத்து பேராசிரியர் கணேசன், இணை பேராசிரியர் ரமேஷ் இருவரையும் கட்டாய பணி ஓய்வில் அனுப்ப சிண்டிகேட் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகார் ஆளாக்கிய பணி ஓய்வில் அனுப்பப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் பெரும் அதிர்வை ஏற்பட்டது. மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அல்லாத பொதுமக்கள் மற்றும் அந்நியர்கள் உள்ளே வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அனுப்பப்பட்டிருப்பது உயர்கல்வித்துறை வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்டோம். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in.